ஸோ நார்மலாக ஆஸ்துமா இப்போ சில்ட்ரன் ஆகட்டும், அடல்ட்ஸ் ஆகட்டும், நம்ம வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ நிறைய அது வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வர்ற டவுட் வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடுனால இது வந்துருச்சு, வீசிங் அதிகமாகிருச்சு அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு மூலமாக ஆஸ்துமா அதிகமாக ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ஆஸ்மா அட்டாக், வீஸ் அட்டாக் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த சாப்பாடை வந்து காரணமாக சொல்லலாம். ஏன்னா சாப்பிட்ற உணவு வந்து நம்மளோட உணவு குழாய்க்குள்ளே போகுது. நம்ம வந்து சுவாச குழாயில் வரக்கூடிய பிரச்சனை தான் ஆஸ்துமா. ஸோ அப்போது உங்களுக்கு ஆஸ்துமா வந்து தூசி, புகை அது மாதிரி நம்ம இன்ஹேல்டு அலர்ஜன்ஸ் மூலமாக வேணால் வருமே தவிர ஃபுட்டுனால் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஃபுட்டுனால் வர்றது வந்து பெரும்பாலும் அந்த சில் ஐட்டம்ஸ், நம்ம வந்து ஐஸ்கிரீம் அந்த மாதிரியான சில்லுன்னு போய் அது த்ரோட்டில் படும்போது அந்த சுவாச குழாய் வந்து ட்ரிகர் ஆகி அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சில ஃபுட்டு வந்து சப்ஸ்டன்சஸ் வந்து இப்போ வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆடட் ஃபுட்டெல்லாம் நிறைய வருது இப்போது, பேக்ட் ஐட்டம்ஸு. ஸோ அதில் வந்து அவங்க கலரன்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு உடனடியாக வந்துடலாம். ஆனால் இப்போ நீங்கள் மத்தியானம் சாப்பிட்ட ஃபுட்டுக்கு வந்து சாயங்காலம் எனக்கு வந்து வீஸ் வந்தது அப்படின்னா வந்து பெரும்பாலும் அது காரணமாக இருக்காது. ஸோ ஃபுட்டுனால அது வந்திருக்காது.